ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்குங்க. வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டாட்டி விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம இந்தளவு வெங்காயம் வதங்கினது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அங்கே இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலா காயில் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மசாலா சேர்த்ததுமே நம்மளுக்கு காய் வந்து கலர் எப்படி இருக்குன்னு. கூடவே மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ பாதி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போதே நம்மளுக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டும். அடுப்பை கம்மி பண்ணி விட்டுக்குங்க. கம்மி பண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஏகமாக நல்லா கலந்துருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.